மக்களே வணக்கம். நான் உங்கள் செஃப் சுகந்தன். ரோட்டு கடை பரோட்டா சால்னா ரொம்ப சூப்பராகவும் அதே நேரத்தில் ரொம்ப சுலபமாகவும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த சால்னா பரோட்டாக்கு மட்டும் கிடையாதுங்க, இட்லி, தோசை, சப்பாத்தி இதில் எந்த டிஷ்ஷு கூட வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சேனலை நீங்கள் முதல்ல பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு மிக்சியில் அரை கப் துருவிய தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, 10 முந்திரி பருப்பு, 1 கப்பு தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் சேர்க்குற தண்ணி நல்லா கூலிங்காக இருக்கிற தண்ணியாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப வாமாக இருக்கிறதோ இல்லை சூடாக இருக்கிற தண்ணியோ நீங்கள் தவறி கூட சேர்த்துறாதீங்க. ஏன்னா தேங்காய்லாம் வெந்துடும். முடிஞ்சால் ஐஸ் க்யூப்ஸ் வீட்டில் இருந்தால் ஐஸ் க்யூப்ஸ் கூட சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. சால்னா பண்ணுற கடாயை எடுத்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதில் 1 பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 1 ஜாதி பத்திரி, 2 பச்சை ஏலக்காய், 1 பிரியாணி இலை, 2 பெரிய வெங்காயம், 1 நூல் எந்த அளவுக்கு மெலிசா இருக்குமோ அந்த அளவுக்கு மெலிசா வெட்டி வச்சிருக்கேன். இந்த வெங்காயம் இதோட சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. இப்போ அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு நம்ம கடைசியில் கூட சேர்க்கலாம். இப்போ சேர்க்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம கல்லுப்பு இதில் சேர்த்தோம் அப்படின்னா இந்த வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமா வதங்கும். வெங்காயம் எல்லாமே பொன்னிறமாக மாறின உடனே 3/4 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த சில்லி பவுடர் இப்போ சேர்க்கறதுக்கு ஒரு காரணம், நம்ம சால்னா ரெடி ஆனதுக்கப்புறம் அதனுடைய கலர் ரொம்பவே அருமையாக வரும். அதனால் நம்ம சில்லி பவுடர் இந்த நேரத்தில் நம்ம சேர்த்துக்கணும். 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு அரைத்தது, 4 தக்காளியை நைஸாக, வெங்காயம் எந்த அளவு நைஸாக இருந்துச்சோ அதே அளவுக்கு நைஸாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய். தக்காளி கொஞ்சமாக மசிஞ்ச உடனே 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கிச்சன் கிங் மசாலா தூள் நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லியையும் புதினாயையும் நல்லா நறுக்கி வச்சிருக்கேன். அதில் ஒரு அரை கை அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டு கப்பு தண்ணீர் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம அரைச்ச மசாலாவையும் இதில் சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் எல்லாமே நல்லா மேலே நிற்கும். அப்போ உப்பு காரம் பார்த்துட்டு இறக்கிற வேண்டிதான். எனக்கு இதுலேயே சிக்கன் சால்னா வேணும், இல்லை எனக்கு முட்டை சால்னா வேணும் அப்படிங்கிற மாதிரி யாராவது எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இதில் கிச்சன் கிங் மசாலா அப்படின்னு சொல்லி ஒரு மசாலா சேர்த்தோம் பார்த்தீங்களா, அந்த கிச்சன் கிங் மசாலாவுக்கு பதிலாக MDH பிராண்டில் கறி மீட் மசாலா அப்படின்னு சொல்லி ஒரு மசாலா இருக்கும். அந்த மசாலாவை 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம தேங்காவை அரைச்சி ஊற்றணும் பார்த்தீங்களா, அந்த தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு முன்னாடி சிக்கன் பீஸை ரொம்ப சின்னதாக வெட்டி அதில் சேர்த்து ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தேங்காய் அரைச்சதை ஊற்றி தண்ணி எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு சிக்கன் வெந்ததுக்கப்புறம் உப்பு காரம் பார்த்து இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு சிக்கன் சால்னா ரெடி. முட்டையில் எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம எல்லாம் வெந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் வேக வச்ச முட்டையை இதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த முட்டையோட ஃப்ளேவர் எல்லாமே இந்த கிரேவிக்குள்ளே இறங்கி உங்களுக்கு ஒரு அருமையான முட்டை சால்னா உங்களுக்கு கிடைக்கும். நான் முன்னவே சொன்ன மாதிரி இந்த சால்னா பரோட்டாவுக்கு மட்டும் கிடையாது, இட்லி, தோசை, சப்பாத்தி இதில் எதுக்கு வேணும்னாலும் வச்சு சாப்பிடலாம். நம்ம நார்மலாக வீட்டில் எப்போவாவது தான் பரோட்டா பண்ணுவோம்.
ஆனால் இட்லி தோசை வந்து எப்போவுமே அந்த அரைச்ச மாவை நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நம்ம குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி தோசை விரும்பி அடிக்கடி சாப்பிடுவாங்க. அதனால் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே எப்பொழுதுமே வச்சுருப்போம். அதுக்கு கூட இந்த சால்னா வந்து ரொம்ப காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. சேனலை முதல்ல பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியா சாப்பிடுங்க, ஹெல்த்தியா இருங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செஃப் சுகந்தன். தேங்க்யூ.